இன்பத் தமிழ் வானொலியில் வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சி தயாரித்து வழங்குபவர் முஹம்மது எஸ் மோசீன். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கிட்டட்டும். எமது வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியினை பிரதி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நேர்கள் தொடர்ந்தும் இன்பத்தமிழ் வானொலியில் கேட்டு மகிழலாம். வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பினை மீண்டும் ஞாயிறு காலை 10 மணி முதல் நேயர்கள் கேட்டு மகிழலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைக்க நபிமொழி ஒன்றினை நேர்கள் இப்போது கேட்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தன் எதிரியை வீழ்த்துபவர் பலசாலி அல்ல, மாறாக கோபம் வந்த சமயம் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்பவரே பலசாலி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் புகாரி. எமது வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியினை பிரதி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நேர்கள் தொடர்ந்தும் இன்பத்தமிழ் வானொலியில் கேட்டு மகிழலாம். வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பினை மீண்டும் ஞாயிறு காலை 10 மணி முதல் நேயர்கள் கேட்டு மகிழலாம். குறள் வெண்பாவும் அதற்கான விளக்கமும். ஆம் நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் ஒரு குறள் வெண்பாவும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க இருக்கின்றோம். இதோ இந்த வார வெண்பாவும் அதற்கான விளக்கமும். உற்றார் உறவோடு ஒன்றியிருப்பார் மேல் வற்றாது ஊறும் வளம். உற்றார் உறவோடு ஒன்றியிருப்பார் மேல் வற்றாது ஊறும் வளம். மேலே சொல்லப்பட்ட இந்த குறள் வெண்பா இஸ்லாம் கூறும் ஒரு நல்ல பண்பை, நல்ல ஒழுக்கத்தை வலியுறுத்தி அறிவுரை கூறும் வெண்பாவாகும். வெண்பாவின் முதல் அடியில் உற்றார் உறவோடு, அதாவது நமது நெருங்கிய உறவினர்களோடு ஒன்றி இருப்பார் மேல், அவர்களோடு ஒன்றி, அதாவது ஒற்றுமையை பேணி வாழ்ந்து வந்தால் நமது வாழ்வில் வறுமை இல்லாது வாழ்க்கைக்கு தேவையான வளங்கள் ஆறு போல் வற்றாது ஊற்றாய் பெருகும் என்பதே இந்த வெண்பாவின் விளக்கமாகும். இந்த வெண்பா இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு நபி மொழியை மையமாக வைத்தே எழுதப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த நபி மொழி இதோ: தம் வாழ்வாதாரம், அதாவது ரிஸ்க் விசாலமாக்கப்படுவதும் வாழ்நாள் நீடிக்கப்படுவதும் யாருக்கு மகிழ்ச்சி அளிக்குமோ அவர் தம் உறவை பேணி வாழட்டும். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியில் பதிவாகியுள்ளது. நேயர்கள் இதுவரை கேட்டது குறள் வெண்பாவும் விளக்கமும். किस्मत में मेरी चैन से जीना लिख दे, तू
डूबे न कभी मेरा सफीना लिख दे। எமது ஆஸ்திரேலிய இன்பத் தமிழ் வானொலியின் வளர்ப்புரை நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் தரமான ஆக்கங்களையும் எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நேயர்களே. உங்கள் தரமான ஆக்கங்கள் உங்கள் பெயர் மற்றும் முகவரியுடன் இந்நிகழ்ச்சியில் நிச்சயம் சேர்த்துக் கொள்ளப்படும். உங்கள் ஆக்கங்களையும் விமர்சனங்களையும் எமக்கு எழுதி அனுப்ப வேண்டிய இலங்கையின் வாட்ஸ்அப் இலக்கம் 0740060055. மீண்டும் அந்த இலக்கம் 0740060055. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கவிதை. இந்த கவிதையினை வளர்பிறை நிகழ்ச்சிக்கு எழுதி அனுப்பியவர் கல்ஹின்னை சிஃபானா சனூன் சியம்பலாகஸ் கொட்டுவையிலிருந்து. இந்த கவிதையினை சகோதரி ஷைஃபா அவர்களின் இனிய குரலில் கேட்போம் நேர்களே. மண் தோன்றி மனிதன் தோன்றிய காலம் முதல் என் கால்களும் சளைக்காமல் நடக்கின்றன. ஆனாலும் இப்போதெல்லாம் அசதியாய் உணர்கிறேன். குரு சொல் கேட்டு வாழ்வின் நெறிவகுத்த காலங்கள் கரைந்து விட்டன. கல்வியும் கூட பசிக்காய் தாகத்திற்காய் மட்டுமென மாறிவிட்டது. ஒழுக்கங்களும் உணர்வுகளும் வெறும் சுவரொட்டியாய் கண் சிமிட்டுகின்றன. மாணவனுக்காய் ஆசிரியன் இருந்த நாட்கள் மாறி ஆசிரியன் இருப்பதால் மட்டுமே மாணவன் இருக்கிறான் இன்று. கல்வி கூட இப்போதெல்லாம் உல்லாச ஹோட்டல் போல் வகை வகையாய் சாப்பிட்டாலும் என்னவோ பசியும் மிச்சம், நோயும் சிக்கல். வெறும் எந்திரங்களாகி போன ஆசிரியருடன் எந்திரமாகிவிட்ட மாணவனும். குருவை தொழுத கைகள் எல்லாம் இன்று அவனை கொழுவில் ஏற்றுகின்றன. வாழ்க்கைக்காக கற்றவன் இப்போதெல்லாம் கற்பது வெறும் காகிதங்களுக்காகத்தான். கல்வி சான்றிதழ் என்னவோ நிறையவே இருக்கிறது. வாழ்க்கை மட்டும் நம் மாணவர்களுக்கு தூரமாய் கால ஓட்டத்தில் மிதிபட்டு அடிபட்டாலும் அழிந்து போகாமல் நான் நாளைய ஒரு நல்ல சமுதாயத்திற்காய் தளராத நம்பிக்கையுடன் கொரோனா அச்சம் என்பது எம்மை எதுவரை இழுத்து போகும் என்பது இதுவரை தெளிவில்லாமலேயே இருக்கிறது. இது முடிவுறாதா என்பதில் கூட ஐயப்பாடுகள். இனித்தான் வாழ்தலின் கஷ்டத்தை உலகம் அனுபவிக்கப் போகிறது. எப்பவோ ஒரு நாள் நிலைமைகள் வளமைக்கு திரும்பலாம். ஆனாலும் என்ன, பொருளாதார பின்னடைவுகளையும் தாண்டி மனித புழக்கத்தில் எதிர்பாராத இடைவெளிகள் அதிகரித்து மக்களை இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப விடாத மனநிலை, ஆரத்தழுவுதல், கைக்குலுக்குதலில் பீதியினால் பின்வாங்கல், இயல்பு நிலையும் மனமொன்றி வாழ்தலும் முட்டி மோதிக்கொள்ளும் நிலை ஆகியவை தவிர்க்க முடியாததாக இருக்கும். இவைகளை தாண்டி மக்கள் மனங்கள் திரும்ப சில காலங்கள் எடுக்கலாம், அல்லது பல காலங்கள் கூட எடுக்கலாம். கண்ணுக்கு தெரியாத கிருமி வாழ்தலில் எத்தனை மாற்றத்தை கொடுத்து வீட்டிற்குள் உட்கார வைத்து விட்டது. இதுவரை இதுவும் கடந்து போகும் என்று நமக்கு முன்னால் எட்டி பார்த்தவைகளை தட்டிக்கொண்டு கடந்து சென்றிருக்கின்றோம். ஆனால் கொரோனா விடயத்தில் தட்டிக்கொண்டு கடந்து போக விளைந்தால் அது நம்மை காவு கொண்டு விடும். உண்மையில் வாழ்தலில் ஆசை இருந்தால் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இறைவன் காப்பான். வைத்திர
திறந்தால் அல்லாஹ்வெனவாய் திறப்பேன். உம்மென இருந்தால் முஹம்மதன மௌனமாய் கிடப்பேன். கண் திறந்தால் கஅபாவை காண்பதற்கே துடிப்பேன். கண் மூடினால் மதீனாவின் கனவுகளில் மிதப்பேன். சிந்தனைக்கு ஒரு சிறுகதை. எழுதியவர் மரீனா இலியாஸ் ஷாஃபி. நான் உங்களோட இருக்கிறேன் மகள். எனக்கு வேற வீடு வேணாம். பேரப்புடல்கிட்ட இருந்து என்ன தூரமாக்கிட வேணாம் மகள். எனக்கு ஒரு சொல்லால் இங்கிலீஷும் பேசலா. ஜெய்னப் தன் மகள் சில்மியாவின் கரங்களை பற்றி கொண்டு கதறினாள். கொஞ்சம் வாய் முடிக்கும் பேசாம இருங்குமா, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. எரிச்சலுடன் தாயின் வாயை மூடிவிட்டு வேலையில் மும்முரமானாள் சில்மியா. ஜெய்னபுக்கு 65 வயதை தாண்டியவுடன் தனி வீடு கேட்டு அரசாங்க நிறுவனத்துக்கு விண்ணப்பம் செய்து வெற்றியும் கண்டுவிட்டாள் மகள் சில்மியா. சில்மியாவும் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட வீட்டில்தான் வசிக்கிறாள். அகதி என்ற நாமத்தோடு நாடு விட்டு நாடு வந்ததால் அவளுக்கு வீடும் வீட்டு உபகரண பொருட்களும் இலவசமாக ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டன. இனக்கலவரத்தில் தந்தையையும் 2 சகோதரர்களையும் பறிகொடுத்ததால் நியூசிலாந்தில் அகதியாக குடியேறியது சில்மியாவின் குடும்பம். அவளுக்கு திருமணமாக 2 குழந்தைகள் இருக்கின்றன. தாயார் ஜெய்னபும் அவளுடன் தான் வசித்து வந்தார். ஜெய்னபின் வாழ்வாதாரத்துக்கும் அரசாங்கம் வாராவாரம் ஒரு கொடுப்பனவை செலுத்தி வந்தது. அவர் மகள், மருமகன், பேர குழந்தைகள் என்று எல்லோரிடமும் நேற்று வரை சந்தோஷமாகத்தான் இருந்தார். தன் மகளே அந்த சந்தோஷத்தில் மண்ணை அள்ளி போடுவார் என்று அந்த தாய் கனவிலும் நினைக்கவில்லை. ஊரில் ஒரு சிறிய மண் குடிசையில் வாழ்ந்த சில்மியா நியூசிலாந்தில் குடியேறிய பின் தன் பழைய வாழ்க்கையை மறந்து விட்டாள். 3 அறைகளை கொண்ட வீட்டில் 5 பேர் வாழ்வதற்கு இடமில்லை என்று சொல்லும் அளவுக்கு மேலைத்தேய வாழ்க்கைக்கு அடிமையாகி போயிருந்தாள் சில்மியா. தனக்கும் கணவனுக்கும் ஓரறை, 7 வயது நிரம்பிய மகளுக்கும் 9 வயதில் காலடி எடுத்து வைக்கும் மகனுக்கும் தனித்தனி அறை. இதில் தாயை வைத்துக்கொள்ள இடமில்லை என்று அரசாங்க நிறுவனத்திடம் தாய்க்காக இன்னொரு வீடு கேட்டு விண்ணப்பித்து அதில் வெற்றியும் பெற்றுவிட்டாள் சில்மியா. அரசாங்கம் கொடுக்கும் சலுகைகள் எல்லாம் தன் உரிமைகள் என்ற மனப்பாங்கு சில்வியாவின் வாழ்க்கை முறைமையை முற்றாக மாற்றிவிட்டது. அதனால் தான் தனி வீடு போக முடியாது என்று அடம்பிடிக்கும் தாயின் பிடிவாதத்தை முட்டாள்தனம் என்று எண்ணத் தொடங்கிவிட்டாள். இதோ இன்றுதான் ஜெய்னப் தனி வீடு செல்லும் நாள். அழுது அழுது அவர் ஓய்ந்து போன நிலையில் ஒரு செத்த பிணம் போல் வீட்டை விட்டு வெளியேறினார். சில்மியாவுக்கு தாயின் உணர்வுகள் புரியவே இல்லை. இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு தனி வீடு, கட்டில், சோஃபா, ஃப்ரிட்ஜ், மைக்ரோவேவ், வாஷிங் மிஷின் எல்லாமே புதுசு. ஊரில் இருந்தால் இப்படி ஒரு வாழ்க்கையை நினச்சி பார்க்கலுமா? அவள் பெருமிதத்துடன் தாயாருக்கு வீட்டை சுற்றி காட்டினாள். அவர்கள் விடைபெற்று செல்வதற்கு முன்பு ஜெய்னப் பேரக்குழந்தைகளை வாரி அணைத்து முத்தமிட்டு வழி அனுப்பிவிட்டு சோஃபாவில் சரிந்தார். வீட்டின் வெறுமை அவரை பயமுறுத்தியது. வெறிச்சோடி போன வீட்டை அண்ணாந்து பார்த்தபடியே நீண்ட நேரம் உட்கார்ந்திருந்தார். பிறகு அப்படியே கண்ணயர்ந்து போனார். அடுத்த நாள் தன் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பிவிட்டு தாயை பார்க்க வந்தாள் சில்மியா. எவ்வளவு நேரம் தட்டியும் கதவு திறக்கப்படவில்லை. சோஃபாவில் சரிந்தபடியே ஜெய்னபின் உயிர் பிரிந்திருந்தது. எமது வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியினை பிரதி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நேர்கள் தொடர்ந்தும்
இன்பத்தமிழ் வானொலியில் கேட்டு மகிழலாம். வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பினை மீண்டும் ஞாயிறு காலை 10 மணி முதல் நேயர்கள் கேட்டு மகிழலாம். எமது ஆஸ்திரேலிய இன்பத்தமிழ் வானொலியின் வளர்ப்புரை நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் தரமான ஆக்கங்களையும் எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நேயர்களே. உங்கள் தரமான ஆக்கங்கள் உங்கள் பெயர் மற்றும் முகவரியுடன் இந்நிகழ்ச்சியில் நிச்சயம் சேர்த்துக் கொள்ளப்படும். உங்கள் ஆக்கங்களையும் விமர்சனங்களையும் எமக்கு எழுதி அனுப்ப வேண்டிய இலங்கையின் வாட்ஸ்அப் இலக்கம் 0740060055. மீண்டும் அந்த இலக்கம் 0740060055. வரலாற்றிலிருந்து சில துளிகள். ஆஸ்திரேலிய வானொலி சிரேஷ்ட தொகுப்பாளர் ஏஜே ஷஹீம் அவர்கள் எழுதி விரைவில் வெளிவர இருக்கும் இலங்கையின் அரசியல் சரித்திரமும் சிறு பான்மையினரும் என்ற நூலிலிருந்து ஒரு சிறு பகுதியினை நேயர்கள் இப்போது கேட்கலாம். போர்த்துகேய இராணுவத்தின் துப்பாக்கிகள், பீரங்கிகள், வெடிமருந்துகள் சீதாவுக்க படைக்கு அன்று பெரும் சவாலாக அமைந்திருந்தது. இந்த சவாலை சந்திக்க சீதாவுக்க ராஜ்யத்தில் இருந்த அரேபிய முஸ்லிம்கள் முன்வந்தனர். இந்த அரேபிய முஸ்லிம்கள் சீதாவுக்க மன்னன் மாயாதுன்னையின் தூதுவர்களாக தென்னிந்தியா சென்று பீரங்கிகள், துப்பாக்கிகள் உடன் கூடிய போர் முறை அனுபவம் வாய்ந்த ஒரு படை அணியினை தென்னிந்திய கலிகட் முஸ்லிம் ராஜ்யத்தில் இருந்து சீதாவக்க ராஜ்யத்திற்கு ரகசியமாக அழைத்து வந்தனர். இந்த படை அணியில் பெரும்பாலான முஸ்லிம் போர் வீரர்கள் இருந்ததுடன் இதன் முக்கிய தளபதிகளாக கண்ணாலே மரைக்கார், பச்சி மரைக்கார், அலி இப்ராஹிம் ஆகியோர்கள் இருந்தனர். இலங்கையின் இறையாண்மையை பாதுகாக்க இந்த 3 முஸ்லிம் தளபதிகளுடன் சீதாவக்க படைகள் கோட்டை ராஜ்யத்தினையும் போர்த்துகேய படைகளையும் நேருக்கு நேர் தாக்கினர். நிலை குலைந்த போர்த்துகேய படைகளுக்கு ஆரம்ப நாட்களில் பெரும் சேதம் ஏற்பட்டதுடன் ஏராளமான போர்த்துகேய இராணுவ வீரர்கள் இந்த சீதாவக்க படைகளினால் உயிரிழந்தனர். இதனை சமாளிக்க முடியாத போர்த்துகேய படைகள் இந்தியாவின் கோவா நகரில் இருந்த போர்த்துகேய இராணுவ தளத்தின் உதவிகளை நாடினர். கோவாவில் இருந்து வந்து சேர்ந்த இராணுவ உதவிகளால் இறுதியில் போர்த்துகேய படைகள் வெற்றி பெற்றது. இந்த தோல்வியுடன் மாயாதுன்னை அரசன் தனது சீதாவக்க ராஜ்யத்தினை பாதுகாக்க போர்த்துகேயருடன் சமாதான ஒப்பந்தம் செய்ய முன்வருகிறார். இந்த சமாதான பேச்சுவார்த்தையினை ஆரம்பிக்க போர்த்துகேயர் ஒரு நிபந்தனையை முன்வைத்தனர். அது நடந்து முடிந்த யுத்தத்தில் தமது படைகளுக்கு பெரும் பாதிப்பினை ஏற்படுத்திய போராளிகளான கண்ணாலே மரைக்கார், பச்சி மரைக்கார், அலி இப்ராஹிம் ஆகியோர்களை தம்மிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதாகும். இவ்விதம் ஒப்படைக்கும் பட்சத்தில் அவர்களை போர்த்துகேய இராணுவம் இந்தியாவுக்கு மீண்டும் நாடு கடத்தும் எனும் உறுதி மொழியினையும் அரசனுக்கு வழங்கியிருந்தனர். இதன்படி இந்த 3 முஸ்லிம் தளபதிகளை மன்னர் மாயாதுன்னை போர்த்துகேயருக்கு கையளித்தார். சமாதான ஒப்பந்தம் கைச்சாத்திட்ட சில நாட்களிலேயே இந்த 3 முஸ்லிம் தளபதிகளையும் போர்த்துகேய இராணுவம் கொழும்பு கோட்டையில் அமைந்திருந்த சென்ட் பார்பரா படைத்தளத்தில் வைத்து சுட்டுக் கொன்றனர். இலங்கையின் இறையாண்மைக்காக உயிர் தியாகம் செய்த இந்த 3 முஸ்லிம் தளபதிகள் பற்றிய கதை அன்று சீதாவக்க மக்கள் மத்தியில் மிக பிரபல்யம் பெற்றதாக இருந்தது. மா ரகபுலே என சீதாவக்க மன்னன் இந்த நிகழ்வினை அரச அவையில் விளக்கி இருந்ததால்
மரக்களே என இலங்கை முஸ்லிம்கள் அழைக்கப்பட்டனர் என்பது இன்னுமொரு பாரம்பரிய வாய்மொழி கதையாகும். மா ரகப்புலே என்பதன் அர்த்தம் என்னை பாதுகாத்த இரத்தம் என்பதாகும். இது இலங்கையின் இறைமைக்காக ஆரம்ப காலங்களிலே இஸ்லாமியர்கள் ஆற்றிய இன்னுமொரு பங்கு என்பதும் சரித்திர உண்மையாகும். நேயர்கள் இதுவரை கேட்டது ஆஸ்திரேலிய வானொலி சிரேஷ்ட தொகுப்பாளர் ஏஜே ஷஹீம் அவர்கள் எழுதி விரைவில் வெளிவர இருக்கும் இலங்கையின் அரசியல் சரித்திரமும் சிறுபான்மையினரும் என்ற நூலிலிருந்து சில துளிகள். வளர்பிறை நிகழ்ச்சியில் அடுத்ததாக உரை சித்திரம், பிரதியாக்கம் மற்றும் குரல் ஆமர் வீதி ஆயிஷா தாத்தா. அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி எல்லாம் ஷோமாயிக்கிறா? ஐயோ, இந்த கொரோனா குழப்பம் வந்ததுலேருந்து மனுஷன் கொஞ்ச நாளா பேச ஒன்றுமே கிடக்கல. மனசுல ஒரு சொட்டு நிம்மதி இல்லை. எல்லாத்தையும் நோய் நொடி வந்து சும்மா சும்மா மறுத்தா போனாலும் கொரோனான்னு சொல்லி கொண்டு வைத்து எரிச்சு போட்டுடுவானோன்னு நினைச்சு பயந்தே உசுறு போற. யாரெல்லாம் எங்களுக்கு நோய் நொடி வராம இந்த காலத்துல யாரும் மறுத்தாம காப்பாத்தணும் அப்பா. எங்களுக்கு வந்து கரைச்சல யார்கிட்ட சொல்லியால அல்லாவை தவிர எங்களுக்கு யார் இருக்கிறான்? அதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும். இந்த நேரத்துல மனுஷன் நடந்து கொண்ட முறைய கேட்டா சுபஹானல்லா. எங்கட சமூகம் எப்பதான் பாடம் படிக்குமோ அல்லாவுக்கு தான் தெரியும். நான் நேத்து எங்கட மகளோட பேசினேன். இந்த மகள் சொல்ற, அம்மா இந்த கொரோனால லீவு மனுஷன் கடை எல்லாம் மூடிட்டு வீட்லீரா ஊரடங்கு சட்டம் ஒரு பக்கத்தால இந்த புள்ள ஸ்கூலுக்கு போற வாரல்லந்து எல்லாருக்கும் என்னத்துக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிற? ஒரு பாதுகாப்பா மனுஷன் நோய் தொத்தாம பரவாம வீட்டுகளுக்குள்ள இந்த ஒருத்தரை பாதுகாத்து கொள்ளட்டும்னு சொல்லித்தான் நீ இவ்வளவு செஞ்சுக்கிற. இது என்னடாண்டா ஊருக்குள்ள என்ன செய்யறாங்களா? மனுஷராடே லீவு நல்லா ஜொலியா பயணம் கொண்டு போய்த்திருவோம். அந்த சாதிக்க மாமிட்ட போயிட்டு வருவோம், இந்த சக்கியில தாத்தா வீட்டுக்கு போயிட்டு வருவோம்னு புள்ள குட்டி எல்லாம் கூட்டு கொண்டு தாய்புல் வீட்டுக்கு போறாங்களாம். எல்லாம் போயிட்டு விருந்து திடீர்னு போயிட்டு கலா தட்டி எல்லாரும் போனா என்ன வீட்டுக்கு வந்த மனுஷனை வரவானு செல்லலுமோ? இனி வீட்டுக்குள்ள கூப்பிட்டா ஏற மகள் செல்றா. அவட வீட்டுல வயசான மாமியாவும் வைக்கிற. அவட மாப்பிள்ளை டப்பும் அவள் தெரிய வைக்கிற. வந்து மாமி வாப்பம்மா அம்மம்மான்னு கட்டி பிடிச்சி முகந்து ஊரு கதையெல்லாம் பேசி காய்ச்சி கொண்டு இருந்துட்டு பிள்ளைகள் எல்லாம் விளையாடுட்டு சும்மா ஜொலிக்கு ட்ரிப் வந்த மாதிரி. ஆண்டவனே, என் மகள் சொல்ற இனி வாராக்கலாம் நான் எப்படி முகத்தை பார்த்து வரையலான்னு சொல்ற. நான் என்னத்துமா செய்யற? இந்த மனுஷர் யோசிக்கிறாங்க இல்லையே. எங்க வாப்பா எங்கட சமூகத்துல மூளை எங்க பகத்துக்குள்ளேயே இருக்கிற? கொஞ்சமால யோசிங்க வாப்பா. என்னத்துக்கு இந்த லீவு சந்தி வச்சீர? என்னத்துக்கு இந்த ஆந்தூர் நீத்தி எல்லாம் போட்டு வச்சீர? என்னத்துக்கு? வீட்டுக்குள்ள இருந்து பாதுகாப்பா இருந்துக்கோங்கோ. வெளியே போற நேரம் இந்த முகத்துக்கு மூடி எல்லாம் போட்டுக்கொண்டு வெளியே போங்கோ. கையெல்லாம் நல்லா அடிக்கடி கழுவிக்கோங்கோ. என்னத்துக்கு செல்ற? இந்த நோய் பரவாமிக்கணும், எங்கட பாதுகாப்பாய்க்கணும். அதுவும் ஸ்பெஷலா செல்ல போனா எங்கட முஸ்லிம் சமூகத்துக்கு என்னமாலும் கொஞ்சம் அங்கலிங்கள பிள்ளை ஆயிட்டா வார எரிச்சு போட்டத்தானே வாரன். பாருங்க, ஒரு பைய தொண்டை ஒழுங்கா குளிப்பாட்டி கஃனிட்டு துவா ஓதி சந்தக்கில கொண்டு கபரு வெட்டி அடக்குறதானே எங்கட முறை. பாருங்க, இந்த கப்படி ஒன்று நடக்குதா? சும்மா கொண்டு மனுஷனுக்கு கண்ணால காட்டான் இல்ல குடும்பத்தாக்களுக்கு எரிச்சு போட்டு சாம்பலை கொண்டு கொடுக்குறான். இதெல்லாம் பார்த்துட்டாலும் உங்களுக்கு பயம் ஒன்று வரலையா வாப்பா? ஊடா தெரிஞ்சு உங்களுக்கு நோயை எடுத்துக்கொள்றீங்க, மற்ற மனுஷனுக்கு நோயை பரப்புறீங்க. அல்லாவுக்காக வீட்டுகள்ல இருந்துக்கோங்க, உங்களெல்லாம் பாதுகாத்துக்கோங்க. இது உங்களோட லீவு கிடைச்சி பிள்ளைகளோட ஜொலியா ட்ரிப் போற காலம் இல்லை. அல்லாவுக்காக வீட்டுல இருந்து உங்களோட சுகதுக்கங்களை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வாக்களோட பேசண்டா போன் எடுத்து பேசிக்கோங்க. இப்பதானே இருக்குது அந்த வீடியோ சட்டிக்குது, இந்த வாட்ஸ்அப் இருக்குது, 1000 வழி இருக்குது ஆக்களை பார்த்துக்கொள்றதுக்கு பேசிக்கொள்றதுக்கு. இது தெரிய போற காலம் இல்லைம்மா. நல்லா யோசிச்சு முடிவெடுத்து பத்திரமா அல்லாட அவளா இருங்கோ. வேண்ட மட்டும் தொழுது அல்லாட்ட துவா கேளுங்கோ.
எங்களை அல்லாஹ்வை தவிர எங்களை யாரும் எங்களை காப்பாற்ற வாரில்ல. அவன்கிட்ட தான் நாங்கள் முறையிடணும், அவன்கிட்ட தான் துவா கேட்கணும். எங்களோட சமூகத்துல தலைவிதியை மாற்ற சொல்லி துவா கேட்கணும். எல்லாரும் இதைத்தான் செய்யணும் இந்த காலத்துல. அதுக்கு அதை அங்கிங்க திரிய போற விளையாட்டையும் எல்லாம் விட்டு போட்டுட்டு வீட்டுகளுக்குள்ள இது கொண்டு அமல்லாத வெள்ளம் செஞ்சு கொண்டு நல்லா இருங்கோ. அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அஸ்ஸலாமு அலைக்கும். எமது வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியினை பிரதி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நேர்கள் தொடர்ந்தும் இன்பத்தமிழ் வானொலியில் கேட்டு மகிழலாம். வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பினை மீண்டும் ஞாயிறு காலை 10 மணி முதல் நேயர்கள் கேட்டு மகிழலாம். வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சியின் அடுத்த பக்கத்தில் இஸ்லாமிய கீதம் ஒன்றினை கேட்கலாம். மறைந்த நாகூர் EM ஹனீஃபா அவர்கள் பாடிய பாடலை பொன் குரலில் கேட்போம் நேர்களே.
எமது ஆஸ்திரேலிய இன்பத் தமிழ் வானொலியின் வளர்ப்புரை நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் தரமான ஆக்கங்களையும் எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நேயர்களே. உங்கள் தரமான ஆக்கங்கள் உங்கள் பெயர் மற்றும் முகவரியுடன் இந்நிகழ்ச்சியில் நிச்சயம் சேர்த்துக் கொள்ளப்படும். உங்கள் ஆக்கங்களையும் விமர்சனங்களையும் எமக்கு எழுதி அனுப்ப வேண்டிய இலங்கையின் வாட்ஸ்அப் இலக்கம் 0740060055. மீண்டும் அந்த இலக்கம் 0740060055. இன்றைய வளர்ப்புரை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய சலவாத் கேட்கலாம். يا سيدي يا رسول الله صلاة والسلام عليك يا نبي الهدى والصفوة المجتبى يا حبيب மீண்டும் ஒரு வளர்ப்புரை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை என்னோடு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த சகோதரி ஷைஃபா அப்துல் மலிக் அவர்களுடன் சலாம் கூறி விடைபெறும் நான் மரீனா இல்லியா ஷாஃபி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சி தயாரித்து வழங்கியவர் முஹம்மது எஸ் முஹ்சீன்.